திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைக்கு சங்கத்தில் முத்தமிழ் கலைஞருடைய சிலையை திறந்து வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் திறந்து வைக்கின்ற கலைஞருடைய 3வது கலைஞர் சிலை. இதற்கு முன்பே திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை நகரத்தில் ஒரு சிலை, மாநகரத்தில் ஒரு சிலையும், போலூர் சட்டமன்றத்தில் ஒரு கலைஞர் திருவுருவ சிலையையும் திறந்து வைத்திருக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்று இப்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலைஞர் சிலையை தொடர்ந்து திறந்து வைக்கின்ற வாய்ப்பை எனக்கு தந்து வருகின்ற மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வேலு அவர்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்ட கழகத்திற்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று காலையிலிருந்து தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகள், கழக நிகழ்ச்சிகள், திருவிழா நிகழ்ச்சிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகளுடைய பயிற்சி கூட்டம் என்ற பெயரில் ஒரு மாநாடு, அதன் பிறகு கலைஞர் பன்னோக்கு மையம் திறப்பு விழா, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மிகச் சிறப்பாக ஒவ்வொன்றுக்கு ஒன்று குறையாம மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் மாவட்ட கழக செயலாளர் உங்களுடைய மண்டல பொறுப்பாளர் வேலுக்கு நான் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்தாக வேண்டும். காலையில ஒரு நிகழ்ச்சியில ஒரு நன்றி தெரிவித்திருக்க வேண்டும், சிறப்பு நன்றி தெரிவித்திருக்க வேண்டும், தவறிவிட்டேன். இன்றைக்கு இந்த கலைஞர் சிலை திறப்பு விழாவில் உங்கள் முன்னிலையில் அந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் நீங்க கேட்கணும், இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டாலும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக என்னிடத்தில் தேடி வாங்கியிருந்தாலும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இன்றைக்கு பாக முகவர்கள் கூட்டம் நடக்கும் போது எங்களுடைய இளைஞரனுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி அறக்கட்டளைக்கு நிதி உதவியை அளித்திருந்தார். அவர் தான் இப்ப தொடர்ந்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு இதன் பிறகு எந்த மாவட்டத்திற்கு போனாலும் இதை சொல்லி இளைஞரனுக்கு வளர்ச்சி நிதியை நான் பெற்று விடுவேன். இந்த நேரத்தில் இளைஞரணி அறக்கட்டளைக்கு 50 லட்சம் ரூபாயை தாராளமாக கொடுத்த அண்ணன் வேலு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் 2 மாதங்கள் 3 மாதங்கள் மீண்டும் அவரை என்னை அழைக்க வேண்டும், பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலும் கலைஞர் சிலையை திறக்க வேண்டும். இப்போதுதான் 3 தொகுதியில் முடிச்சிருக்கிறீங்க, இன்னும் 5 தொகுதிகள் இருக்கிறது. ஒரு சிலைக்கும் ஒரு முறையாவது என்னை அழைக்க வேண்டும், அந்த வாய்ப்பை எனக்கு தர வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த செங்கத்தை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஊர். இந்த பகுதியை சுற்றி எல்லா ஊர்களையும் அந்த நடுக்கல் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் வழிபடுறீங்க. ஊரையும் ஊர் மக்களையும் பாதுகாப்பதற்காக போரில் உயிர் தியாகம் செய்தவருடைய வீரத்தையும் நினைவையும் போற்றவே நடுக்கர்கள் அமைக்கப்பட்டன. செங்கத்தில் நடுக்கல் வீரர்களை வேடியப்பன் என்று அழைப்பது வழக்கம். இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேடியப்பன் பேர் வச்சிருப்பாங்க. இது எதை உணர்த்துவது என்றால், செங்கம் பகுதி மக்கள் ஊருக்காக உழைத்த வீரர்களையும் தலைவர்களையும் என்றைக்கும் மனதில் ஏந்திக் கொண்டு போற்றக்கூடிய செங்கம் மக்கள் என்பதை இது உணர்த்துகின்றது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சிறப்பான செங்கத்திற்கு வருகை என்பது எனக்கு கூடுதல் பெருமை. அன்றைக்கு ஊருக்காக உழைத்தவர்களுக்காக செங்கம் மக்கள் நடுக்கல் வைத்து போற்றினீங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்காக உழைத்த கலைஞர்களுக்கு முன்னுரை சிலையை அமைத்து போட்டிருக்கின்றோம். நடுக்கற்கள் இருக்கக்கூடிய வீரர்கள் கையில வில்லும் வாழும் போது மக்களை பாதுகாத்தாங்க. நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் கையில பேனாவையும் புத்தகத்தையும் வைத்து தமிழ்நாட்டு மக்களை காத்து வந்தார். இப்படி தமிழ்நாடு முழுவதும் கலைஞருடைய சிலைகளை நாம் திறக்கிறோம்னா கலைஞருடைய கொள்கைகளை தமிழ்நாடுக்கும் கொண்டு சேர்க்கிறோம் என்று அர்த்தம். ஒவ்வொரு முறையும் கலைஞருடைய சிலையை நீங்கள் பார்க்கும்போது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும், மாநில உரிமைகளை போற்ற வேண்டும், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்ச்சி வர வேண்டும் என்றுதான் கலைஞருடைய சிலையை ஒவ்வொரு தொகுதியிலும் நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கலைஞர் வழியில தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய கழக தலைவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை கொடுத்து வருகின்றார்கள். ஆட்சிக்கு வந்ததும் தலைவர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்து. அதுதான் மகளிருடைய விடியல் பயணம் திட்டம். இந்த 4 வருஷத்துல மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமாக 730 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் சேமிக்கின்றாங்க.
இப்படி பல்வேறு திட்டங்கள். பெண்கள் படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம், மாணவர்கள் படிக்கணும்னு தமிழ் புதல்வன் திட்டம். மாதம் 1000 ரூபாய். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும், மேற்பட்டு படிக்க சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்குல மாதம் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம்னு மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல வைக்கப்படுகின்றது. அதுபோல பள்ளிகள்ல குழந்தைங்க அதிகமா பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும்னு பள்ளிகள்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட 22 மாதங்களாக மாதந்தோறும் 1000 ரூபாய் 1,15,00,000 மகளிருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வச்சாங்க, சில மகளிருக்கு விட்டு போயிடுச்சுன்னு. இன்றைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிட்டார், வருகின்ற 15ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கேம்ப். இந்த கேம்புகள்ல யார் யார் விரும்பப்பட்டிருக்கீங்களோ அவங்க அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அது சரிபார்க்கப்பட்டு நிச்சயம் தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும். இப்படி தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு, மகளிருக்கு, மாணவர்களுக்கு, விவசாயிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு முன்னேறுகிறது. இதை பிடிக்காம தான் பாசிஸ்டுகள் எப்படியான தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சிடலாம், சீரழிக்கலாம் என்று முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கும் நீங்க அதற்கு வழிவிட மாட்டீங்க. அதற்காகத்தான் மும்மொழி திட்டம் பேர்ல ஹிந்தி திணிப்பை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பார்க்கிறாங்க. டீலிமிட்டேஷன் என்று மக்களவை தொகையுடைய எண்ணிக்கையை குறைச்சு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமையை குறைக்க முயற்சிக்கிறாங்க. நிதி உரிமையை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய, ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய 2500 கோடியை கொடுப்போம்னு ஒன்றிய அமைச்சரே சொல்றாரு, மிரட்டுறாரு. நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், உங்களுடைய புதிய கல்வி கொண்டு வந்தீங்கன்னா நீங்க திருட்டுத்தனமா குறுக்கு வழியில இந்தி திணிப்பு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறீங்க. அது மட்டும் இல்ல, குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வர பாக்குறீங்க. உங்க 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்குள்ள நான் நுழைய விட மாட்டேன்னு இந்தியாவிலே தைரியமாக சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான், நம்முடைய தலைவர் அவர்கள் தான். இவையெல்லாம் ஒன்றிய அரசு தமிழ்நாடு மீது கொடுக்கின்ற இந்த அக்கிரமத்திற்கு, அநியாயத்திற்கெல்லாம் எதிர்த்து இந்தியாவிலே குரல் கொடுக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றார். முக்கியமா தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சாங்க. இந்த ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு மூலமா இன்றைக்கு தொடங்கி 10 நாள் தான் ஆச்சு. இந்த 10 நாட்கள்ல கிட்டத்தட்ட 1 கோடி உறுப்பினர்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் சேர்த்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவர் சொன்னது போல ஓரணியில் நின்றால் வேறு அணிகள் எதுவும் தமிழ்நாட்டை அசைத்து கூட பார்க்க முடியாது. குறிப்பாக டெல்லியில் இருந்து வருகின்ற ஆதிக்கவாதிகளை நம்மால் தடுத்து நிறுத்த முடியும், தடுத்து நிறுத்த வேண்டும். இன்றைக்கு அடிமைகளும் பாசிஸ்டுகளும் கூட்டணி அமைச்சு ஒன்னா வராங்க. அந்த துரோக கூட்டணியை வீழ்த்த வேண்டிய கடமை நாம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்றது. எனவே 2026 தமிழ்நாட்டுக்கு எதிரான அடிமைகள், பாசிஸ்டுகளை நாம் ஓட ஓட விரட்ட வேண்டும். தமிழ்நாட்டுடைய சுயமரியாதை காப்பாற்ற, பாதுகாக்க 2026 கழக அணியை 200க்கும் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற வச்சு நம்முடைய தலைவர் அவர்களை மீண்டும் 2வது முறையாக தொடர்ச்சியாக கழகத்தை 7வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டும்னா இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள், செங்கம் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்பு பார்க்கும்போது நிச்சயம் செங்கத்துல உதயசூரியன் ஒழுக்கத்தை ஒரு உறுதி. நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் 100% வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும். அதை நிச்சயம் நீங்கள் செல்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அதற்கான உறுதியை இங்கே சிலையாக இருக்கக்கூடிய முத்தமிழ் கலைஞர்களுக்கு முன்னால் நாம் அனைவரும் அந்த சபதத்தை ஏற்க வேண்டும். கலைஞர் காட்டிய வழியில, தலைவர் தலைமையில தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், கலைஞர் புகழ் ஓங்கட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்புக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.